மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் தற்போது என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை சொல்லுங்கள் ரமேஷ். இது குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் சிறப்பு மருத்துவர்களிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு அந்த நுரையீரல் தொற்று ஏற்பட்டதால் நெஞ்சில் சளி அதிக அளவிலே கட்டியிருந்ததாகவும், முழுமையாக அந்த சளி என்பது அகற்றப்பட்டு அவர் இயல்பான நிலையில் சுவாசிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது மருத்துவமனையில் இயல்பான நிலை இருப்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திமுக தலைவருடைய அந்த கான்வாய் என்று சொல்லக்கூடிய அவர் வாகனம் அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறது. முக்கியஸ்தர்கள் இந்த வழியாக சென்றுதான் 4வது தளத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் குறித்து அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டவர்களிடம் கேட்டுவிட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பகுதிக்கு அடுத்து யாருமே அனுமதிக்கப்படுவதில்லை. பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது மருத்துவமனை சார்பிலே. வரக்கூடிய தொண்டர்கள் நம்ம இங்க மீடியா இருக்கிற இடத்திலிருந்து தான் தொண்டர்களும் வந்து செல்கிறார்கள். பல்வேறு ஊர்களிலிருந்து தொண்டர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் தொற்று என்பது அவருக்கு அந்த ட்ரெக்கியா என்று சொல்லக்கூடிய தொண்டையில் அந்த ட்ரெக்கியோஸ்டமி என்ற ஒரு சிகிச்சை செய்து முழுவதுமாக மருத்துவர்கள் குணப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு முக்கிய மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே அந்த முக்கியமான அளவீடுகள், அதாவது எந்தெந்த அந்த அளவீடுகளும் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பது இயல்பான அளவில் சாதாரண இருப்பது தெரிய வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாராமீட்டர்ஸ், மெடிக்கல் பாராமீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ அளவீடுகள் சம அளவில் இருப்பதால் அவர் இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு திரும்புவார் என மருத்துவ வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. வசந்த். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதி செவ்வாய்க்கிழமை வீடு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா ரமேஷ்? இதே அளவுக்கு, அதாவது தற்பொழுது ஏற்பட்டிருக்கூடிய அந்த முன்னேற்றம் தொடர்ந்து நாளை வரை நீடிக்கும் பட்சத்தில் அவர் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோபாலபுரம் வீட்டிற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூட திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் தன்னுடைய கட்சி பணியை தொடங்கும் வண்ணம் கோசிமணியுடைய பட திறப்பு விழா கும்பகோணத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கு சென்றிருக்கிறார். இயல்பான கட்சி பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அவர் விரைவில் வீடு திரும்பி கட்சி பணியாற்றார் என்று தெரிகிறது. குறிப்பாக அவருடைய நீண்டகால நண்பரும் திமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய பேராசிரியர் க அன்பனுடைய பிறந்தநாள் நாளை வருகிறது. இன்றைக்கு அவர் இங்கு வந்திருந்தார். முதன்முறையாக அவர் மருத்துவமனையில் வந்து பார்த்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கடந்த முறை மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவர் நேரில் வரவில்லை. அதுக்கு பிறகு வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரும் இன்றைக்கு வந்து நலத்தை விசாரித்து சென்றிருக்கிறார். அது தவிர முக்கிய கட்சியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு வந்து நலம் விசாரித்த வண்ணம் இருக்கிறார்கள். வசந்த். ரமேஷ், திமுக தொண்டர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? ஏனென்றால் நேற்று இரவு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரும்பொழுது அங்கு ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதையும் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. தற்போது அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? திமுக தொண்டர்களுடைய வருகை எந்த மாதிரி இருக்கிறது ரமேஷ்? பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த வண்ணம் தான் இருக்கார்கள். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் மீண்டும் கூட உங்களுக்கு காட்சிப்படுத்துவார். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த தொண்டர்கள் பார்த்துவிட்டு நலமாக இருக்கிறார் என்ற தகவல் அறிந்தவுடன் உடனே கலந்து செல்லக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகிறார்கள். நேற்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான பாதுகாப்பு என்பது இங்கு போடப்பட்டிருக்கிறது. 2 வழக்கத்திற்கும் அதிகமாக ஒரு சில காவலர்கள் தமிழ்நாடு காவல்படையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முக்கிய நிர்வாகிகள் காலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வந்திருந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி வர இருக்கிறார். ஆற்காடு இளவரசர் நவாப் வந்திருந்தார். அவர் பார்ப்பதற்காக வந்திருந்தார். அதேபோல முன்னாள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கே.வி. தங்கபாலு, குமரி அனந்தன், அதே போல வணிகர் சங்க பேரப்பில் வந்திருக்கக்கூடிய விக்ரமராஜா உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், அமைப்பை சார்ந்தவர்கள் என வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்று அனைத்து தலைவர்களுடைய பேட்டியும் பார்க்கும் பொழுது அவர் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனை வட்டாரங்களும் அதை தான் நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அவர் விரைவில் ஒரு சில தினங்களில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. வசந்த்.